மிந்த்ராவோட பர்த்டே சேல் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 ரன்னிங் ஷூ, பிராண்டட் ரன்னிங் ஷூ மோர் தென் 50% டிஸ்கவுண்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஷூவை நீங்கள் வாங்கினாலும் நாட் ஜஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை ஆஃப் யோர் இயராக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சேலில் இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸில் தான் நான் என்னோட ரன்னிங் ரிவ்யூஸ்க்காக 4-5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இதில் நான் ஒரு பாதி ஷூ வாங்க போகிறேன், பாதி ஷூ என்னால் வாங்க முடியாது, ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் அதிக காசு கொடுத்து. பட் இன்றைக்கெலாம் நான் நினச்சே பார்க்காத லெவலுக்கு அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு ரன்னிங் ஷூஸ். ஸோ இதில் நம்ம ஒன்று நான் சொல்கிறேன், இதில் எந்தெந்த ஷூ யாருக்கு செட் ஆகும்ன்றதை நான் ப்ரொஃபைலில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் எந்த ஷூவை நீங்கள் வாங்கினாலும் அது வந்து பெஸ்ட்டு பையாக தான் இருக்கும். அதில் என்னோட கேரண்டி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஷூ எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, நியூ பேலன்ஸோட 880 V15 அமேசிங்கான ஷூ. இது வந்து 880யோட நம்ம சேனல்லையே நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அது நான் மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தேன். அந்த ஷூ நான் வாங்கும்போது 8000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். அது 8000 ரூபாய்க்கு வந்தோடனே நான் வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோக்கு போகுது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 5700 ரூபாய்க்கு போகுது. கிட்டத்தட்ட 6 கலர்வேஸ் இருக்குது. ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் ஒயிட்டு நிறைய கலர்ஸில் இருக்குது. ரொம்ப லிமிட்டட் அவைலபிலிட்டி தான் இருக்குது எல்லா கலர்வேஸுக்குமே. 5700 ரூபாய்க்கெலாம் நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ இந்த என்டையர் லிஸ்ட் நான் சொல்லுவேன். 5700 ரூபானா அது நியூட்ரல் ஆர்க், ஹை ஆர்க், நல்ல ஒரு ஹை ஆர்க் நியூட்ரல் ஆர்க் இருக்குது அவங்களுக்கு. ஈவன் ஃபார் இது கம்ப்ளீட்டாக பிகினர்ஸுக்கு தான். உங்களுக்கு வந்து நீங்கள் லெஸ் தென் 70 kg இருந்தீங்கன்னா வேணாம், அபோவ் 70 kg யாராக இருந்தாலும் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அமேசிங்கான நியூ பேலன்ஸ் ஷூ ஒன்று வேணும். இதெல்லாம் ப்ரீமியம் ஷூ. நான் சொல்கிற 9 out of 10 ஷூஸ் இந்த என்டையர் லிஸ்ட்டில் எல்லாமே ஒரு ப்ரீமியமான ஒரு ஷூ தான். இதில் நீங்கள் வந்து வாங்கி அதை ரிக்ரெட்டே பண்ண மாட்டேங்க. நம்ம ஃபாலோவர் கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார், 8000 ரூபாய்க்கு வந்தால் சொல்லுங்கன்னு. இன்றைக்கி 5700 ரூபாய்க்கே வந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு இதை வாங்க முடியாது, அது டேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான எடுத்தவொடனே ஒரு பை அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு நியூ பேலன்ஸ் 850. இதோட ஸ்டாக் ஹைட்லாம் மேசிவ் 38 to 40 mm ஃப்ரெஷ் ஃபோம் எக்ஸ் அவங்களோட அமேசிங்கான ஒரு ஃபோம். இந்த ஷூ ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ரைடு, நல்ல ஒய்டர் பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒரு கேஷுவல் லாங் டே ஸ்டாண்டிங். இதில் நான் இந்த ஷூ எல்லாத்துக்குமே ஒரு பிகினர் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒன் ஷூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டி, நாட் ஜஸ்ட் ரன்னிங். Usually I don't recommend running shoe for any other activity in the sense like walking, long day standing. இந்த லாங் டே ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க, அந்த பிளாந்தர் ஃபேஷியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஷூலாம் கண்ணை மூடிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஓவர் ப்ரொனேஷன் இல்லை அப்படின்னா அமேசிங்கான ஒரு பர்ச்சேஸ், கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. அதான் என்னோட ஃபஸ்ட்டு பிக்கு. அடுத்த பிக் என்னென்னா, நம்ம இதையே நம்ம சொல்லிடுவோம். நியூ பேலன்ஸ் 860 V14 நம்ம சேனல்லே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 6700 ரூபாய்க்கே போகுது. 860 வந்து நம்ம சேனலில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். 2025 ஈவன் டில் டேட் வரைக்கும் நான் ட்ரை பண்ண ஸ்டெபிலிட்டி ஷூஸ்லேயே, அதாவது கயனோவாக இருக்கட்டும், ஃபார்எவர் ரன் நைட்ரோ ஃப்ரம் பூமா, ஜிடியாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ரம் சாக்கனிலேருந்து ஹரிகேனாக இருக்கட்டும், டெம்பஸை மட்டும் விட்டுருங்க. And then what do we have? Solution from like Adidas and Nike ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எந்த ஷூனாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10லேருந்து 15 டிஃப்ரெண்ட்டான ஸ்டெபிலிட்டி ஷூவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூனா நியூ பேலன்ஸோட 860 V14. சூப்பர்பான ஒரு ஷூ. நான் டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருக்கேன், இதில் புகழாத இதுவே இல்லை. பிகாஸ் இந்த ஷூ யாருக்கு அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி ஷூ. ஓவர் ப்ரொனேஷன் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஷூ. பிளாந்தர் ஃபேஷியா, அக்கிலி டெண்டனைட்டஸ், லைக் அடிப்பாதத்துலாம் வலிக்குது, லாங் டே ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்டேபிளான ஒரு ரைடு வேணும். பிகினர்ஸ் நீங்கள் வந்து யூ கேன் பி 70 kgலேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஹையராக இருக்கலாம். சூப்பரான ஒரு ஷூ இது. சிவியர் ஓவர் ப்ரொனேஷனுக்கான ஒரு ஷூ. இண்டஸ்ட்ரியில் சிவியர் ஓவர் ப்ரொனேஷனுக்கான ஷூனா ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் எந்த ஒரு ஷூவுமே அவங்க சிவியர் ஓவர் ப்ரொனேஷனுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிவியர் ஓவர் ப்ரொனேஷனை வந்து லைக் நம்ம வந்து ஒரு ஷூ மூலயமா அதை கண்ட்ரோல் பண்ணாலுமே அது இன்னும் கொஞ்சம் பெயினாக இருக்கும். பட் இந்த ஷூ ஐ வுட் சே லைக் திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராப்பர் ஓவர் ப்ரொனேஷன் ஷூ தேன் கயனோ 31 அண்ட் எனி அதர் ஷூ இந்த மார்க்கெட். ஸோ இது வந்து 6700 ரூபாய்க்கு மிந்த்ராலேயே போய்கிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு ஷூ. ஒரு 4-5 கலர்வேஸில் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷூ. அதனால் கண்ணை மூடிட்டதில் நீங்கள் போங்க. இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த எந்த ஷூவுமே ஸ்பீட் ஷூ இல்லை, தெளிவாக சொல்லிட்டேன். 5 நிமிஷம் பேஸில் ஓடணும் பிரதர்னால. இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் பவுன்சியராக இருந்துச்சு மற்ற ஷோட. பட் 5 மினிட்ஸ் பேஸில் ஓடலாம், பட் நாட் லெஸ் தென் 5 மினிட்ஸ். 880 இருக்கட்டும் ஒரு 860 இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அண்டர் ஆர்மர் இன்ஃபினைட். இப்போ தான் ரீசெண்டாக நான் அதை ரிவ்யூ பண்ணியிருப்பேன், ரொம்ப பயங்கரமாக புகழ்ந்திருந்தேன். இந்த ஷூவை நம்ப மாட்டீங்க, 4000 ரூபாய்க்கு போகுது. இதோட ஷூவோட ப்ரைஸ் 5000 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ரீட்டைல் ப்ரைஸ் என்னவோ 11000 ரூபாய். பட் நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன் 5000 ரூபாய்க்குள்ளே கிடச்சா கண்ணை மூடிட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி மிந்த்ராவில் 4000 ரூபாய்க்கு எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஈவன் சைஸ் 12, நிறையா பேர் சைஸ் 12 கேட்குறீங்க, 4000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. டீட்டெயில் ரிவ்யூவை பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு ஹை ஆர்க் அண்ட் நியூட்ரல் ஆர்க் உள்ள ஒரு பிகினர்ஸுக்கு இதில் 5 நிமிஷம் பேஸில் ஓடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் வந்து ETPU. இதுதான் BJT TPU, ப்ராப்பரான BJT TPU. நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் பவுன்சியராக இருக்கும். ஒரு சூப்பர்பான ஒரு ஷூ. நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நிறையா பேர் வாங்கி உடனே ஹாஃப் மேரத்தான்லாம் ரன் பண்ணிவிட்டு ரேசஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு தெரியும் BJT TPU வந்து செமையாக இருக்கும் ஃபார் லாங். இதோட பர்பஸ், இதோட பியூட்டி எப்போ வரும்னா லாங் ரன்னில் தான் உங்களுக்கு தெரியவே வரும். ஏன்னா லாங் ரன் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷூஸ் வந்து ஃப்ளாட் அவுட் ஆயிரும். அதாவது ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹாஃப் மேரத்தான் ஒரு 30 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னா 15லேருந்து 18 கிலோமீட்டருக்கு மேலே மோஸ்ட் ஆஃப் த ஷூவோட ஃபோம் வந்து ஃப்ளாட் ஆயிரும். உங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஃப்ளாட் ஆகணும் என்னன்னா, நீங்கள் ஓட 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 இந்த ஃபோம் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும்ல. இப்போ கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும், அதை நீங்கள் ரீபவுண்ட் அதாவது அதை கம்ப்ரஸ் ஆகாமல் நீங்கள் டக்குன்னு ஓடிட்டே இருப்பீங்க. அது நல்ல ஃபோமாக, அதாவது ரொம்ப சூப்பர்பான ஃபோமாக இருந்தால் தான் அந்த டக்குன்னு ரீபவுண்ட் ஆகும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள. BJT TPUவோட பியூட்டியே அதான். நீங்கள் லாங் ரன் எவ்வளோ வேணாலும் ஓடலாம், 30 கிலோமீட்டர் கூட ஓடலாம். அது அப்படி நின்று பேசும். ஸோ 4000 ரூபாய்க்கு பெஸ்ட்டு பை சொல்லிட்டேன். 5000 ரூபாய்க்குள்ளே கிடைச்சாலே வாங்கன்னு சொன்னேன். 4000 ரூபாய்க்கு அந்த 2 ஷூலையும் 860, 880ல் எனக்கு 860 மட்டும் சின்னதாக இருந்துச்சு என்னோட UK 8க்கு. அதனால் 1 ஃபுல் சைஸ் ஃபுல்லாகவே நான் ஹையராக போனேன். எனக்கு அப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, ஹாஃப் சைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கால் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்கள் யூஷுவல் சைஸ்லேருந்து 1 சைஸ் ஃபுல்லாகவே போய்க்கோங்க. அப்போனா தான் எனக்கு டோ பாக்ஸில் ஸ்பேஸ்லாம் கிடச்சிது. அண்ட் 880ல் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு என்னோட யூஷுவல் சைஸ் 2 சைஸ். இதுவுமே என்னோட 2 சைஸ் தான் UK. பக்காவாக இருந்துச்சு, நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, சூப்பர்பான ஒரு ஷூ. நெக்ஸ்ட்டு அண்டர் ஆர்மர் ரோக் 5. இதுவுமே இப்போது 3800 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதுவுமே நான் ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருப்பேன். 4000 ரூபாய்க்குள்ளே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷூன்னு இதை சொல்லியிருப்பேன். அண்ட் இன்ஃபினைட்டை வந்து 5000 ரூபாய்க்கு பெஸ்ட் ஷூன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா HDFC கார்லாம் இருந்தால் 3500 ரூபாய்க்கே உங்களுக்கு இது கிடைக்கும். இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சைஸஸ்லையும் இருக்குது, 12லையும் இருக்குது, கலர் வேஸ்லையும் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்ஃபினைட்டை வந்து கொஞ்சம் சாஃப்டாலாம் எனக்கு பிடிக்காது. இது ரெண்டுத்துலேயும் உங்களால் அந்த ரெஸ்பான்சிவ்னஸை ஃபீல் பண்ண முடியும். நான் ரெண்டுத்துலேயுமே அந்த ரெஸ்பான்சிவ்னஸை ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்தளவு நல்லா இருக்கணும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ் அ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக சாஃப்ட்லாம் எனக்கு வேணாம், ரெஸ்பான்சிவாக இருக்கணும். இதில் சாஃப்ட்னஸும் இருக்குது, பட் நாட் ஆஸ் சாஃப்ட் அஸ் தி இன்ஃபினைட். என்ன கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் மோர் ஸ்ட்ரக்சர்டு தேன் தி இன்ஃபினைட். இன்ஃபினைட் கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கட் அவுட் இருக்குது பாருங்கள், மீடியல் பார்ட்டில். இதில் அந்த அளவு கட் அவுட் இல்லை, நல்லா திக்கான ஒரு ட்ராக்ஷனுக்கான அவுட் சோல். ஸோ இந்த ஷூ 3500 ரூபாய்க்குள்ளே கிடைச்சதுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதெல்லாம் நான் 5000 ரூபாய் ரேஞ்சிலேயே சொல்லுவேன். இதான் இன்ஃபினைட்லாம் 5000 ரூபாய்க்குள்ளே கிடைச்சாலே பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி. காம்ப்ரமைசஸே இருக்காதுங்க பிகினர்ஸுக்கான ஷூ. இதில் நான் சொல்கிற எல்லா ஷூஸுமே அவங்களுக்குலாம் வந்து 4 நிமிஷம் பேஸ்லையோ 3 நிமிஷம் பேஸில் அவங்க ஓட போகிறது. அதனால் அவங்களுக்கு ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ இல்லை ஹீட் சென்சேஷன் உள்ளே வரதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அவங்க ஓடுறது வந்து 6 நிமிஷத்துக்கு மேலே ஓடுவாங்க. அதனால் சூப்பர்பான ஹை டியூரபிளான ஒரு ஷூஸ்னால் இந்த 2 ஷூவில் நீங்கள் எதை வாங்கினாலுமே, எனக்கு இது ட்ரூ டு சைஸ் தான், இதில் எதை வாங்கினாலுமே நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. பெஸ்ட்டு பையாக தான் இருக்கும். அடுத்த ஷூவுமே அண்டர் ஆர்மர்லேருந்து தான், சானிக் 7. எனக்கு நான் வந்து அதோட சைஸும் எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் ஸ்னக் ஃபிட். எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் பிடிக்காது. அதாவது 4 ஃபுட்டில் எனக்கு ஃபுல் தம் வித் சைஸு ஸ்பேஸ் எப்பயுமே வேணும். ஏன்னா நான் ஸ்பீடாக ஓடுற ஆள் இல்லை, ஸ்லோவாக தான் ஓடுவேன். ஸ்லோனா என்னென்னா ஒரு 9 out of 10 டைம் வந்து நான் 6 மினிட்ஸ் பேஸுக்கு மேலே தான் ஓடுவேன். அதிகமாக ஓடுவேன். 6, 7, 8, 9, 10, 11, 6 கூட ஓட மாட்டேன். 6, 7 அந்த எந்த ரேஞ்சு தான்.
ஒரு தடவை மட்டும் பேஸாக ஓடுவேன். அது எதுக்குன்னா அந்த ஷூ வந்து ஸ்பீட் ஷூவாக இருக்கிற பட்சத்தில், இல்லை கொஞ்சம் ரேஸ் ஷூவாக இருக்கிற பட்சத்தில் நான் அதை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடி ட்ரை பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணுவேன், டெஸ்டிங்காக. இப்போது நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடாமல் ஸ்லோவாக தான் ஓடுவேன் அப்படின்றதுனால எனக்கு எப்பயுமே ஸ்பேஸ் வேணும். ஏன்னா ஸ்பேஸ் இருக்கணும் ஸ்லோவாக ஓடும்போது, அப்போனா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரீத்திங் எல்லாத்துக்குமே. அதனால் எனக்கு சானிக் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒரு சைஸ் அதிகமாக போயிட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், 5800 போகுது. நான் 5500 வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். பட் இன்றைக்கி மிந்த்ராவில் எல்லா சைஸஸுமே இன்க்ளூடிங் 12 சைஸு, திரும்பி சொல்கிறேன், 5800 HDFC கார்டு இருந்தால் 5200 அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோம் ஐ ஹவ் எவர் ட்ரைட் இன் ரீசெண்ட் டைம். ஃபோம் சூப்பர்வான ஒரு ஃபோம். இந்த ஷூ யாருக்கு நான் வந்து அப்படி போட்டு பார்த்தோன்னே எனக்கு யாருக்கு தோணுச்சுன்னா, ஃபாஸ்ட் ரன்னிங். இந்த ஷூவை 4 மினிட்ஸ் ஸ்பேஸ் 5 மினிட்ஸ் ஸ்பேஸ்லாம் அந்த ஃபாஸ்ட் ரன்னிங் கேட்குறீங்கல்ல, அமேசிங்கான ஒரு ஷூ. ஏன்னா இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் வந்து ஹவர் ப்ளஸ், அது BTTPU தான். BTTPU ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரெஸ்பான்சிவாக, அதாவது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோமை இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பர் ஃபோம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக, நைஸர் சாஃப்டாக அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிவாக. ஸோ நான் ரொம்ப லைட் வெயிட், 240 கிராம் தான் வரும். இப்போ நான் சொன்ன அந்த ஷூஸ் எல்லாமே 860, 280 கிராம், 880, 300 கிராம், இன்ஃபனைட் அண்ட் ரோக் இதெல்லாம் 250 265 ரேஞ்ச். சானிக் வந்து 240 கிராம் தான் வரும். சூப்பர்பான ஷூ. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, இட் வில் கம்பீட் அலாங் வித் A6 Nosa Tri 16 and it even compete with Adidas EOSL in terms of and the characteristics. So it's not that like 5500 இப்போ EOSL எல்லாம் பார்த்தீங்கன்னா it is 16,000 rupeesல. அப்போ இது வந்து 1/3 of the price தான். அப்போ 1/3க்கு I would say like this is like coming closer, like ஒரு 50 to 60% of the EOSLோட ப்ரொஃபைலை மேட்ச் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட்னஸ், அந்த ப்ரொப்பல்ஷன், இது எல்லாமே. ஸோ ஐ ரியலி ஐ பாட் ஆல்ரெடி. அன்பாக்ஸ்லாம் நான் பண்ணலை, வச்சுருக்கேன். அதை நான் கம்மிங் டேஸில் டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் வீட்டில் டெஸ்ட் பண்ணேன். ஆல்ரெடி ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் த குவாலிட்டி அண்ட் வித் த டெக் தட் தே ஆர் யூஸிங் இட். கண்டிப்பாக சானிக் 7 போங்க. பிகினர்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்பீட் ட்ரைனிங்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரீசெண்ட் டைமில். ஸோ அதனால தான் அதெல்லாம் இந்த லிஸ்ட்லேயே நான் சொல்கிறேன். இங்கே பிக் பண்ணுற ஒவ்வொரு ஷூவும் பர்சனலாக நான் அதை ஆஃபரில் பார்த்தா வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பேன்ல, அந்த ஷூஸை மட்டும்தான் நான் பிக் பண்ணுவேன். யூஸ்வலி நான் வந்து ஜென்ரலாக எல்லா ஷூவையும் நான் அந்த மாதிரி வீடியோவில் சொல்ல மாட்டேன். எனக்கு நான் பர்சனலாக எந்த ஷூஸை பார்த்தா எக்ஸைட் ஆகி இது இவ்வளோ டிஸ்கவுண்ட்டாக டக்குன்னு ஆர்டர் பண்ணணும், அந்த ஷூஸை மட்டும் தான் நான் அங்கே சொல்கிறேன். அதனால் இந்த ஷூஸ்லாம் வந்து அப்படியே செஃப் கிஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த ஷூ சானிக் 7. And then இன்னொரு ஷூ, பட் திஸ் ஐ won't recommend this. லைக் இது வந்து அண்டர் ஆர்மர்லேயே வந்து அசட் 10. இது வந்து இட்ஸ் அ டீசன்ட் ஷூ. பட் இஃப் யூ ஆர் கெட்டிங் இட் ஃபார் 3000, less than 3500, ஒரு ஜிம்முக்கு ஒரு ஷூ அண்ட் அக்கேஷனல் ஜாகிங்கான ஒரு ஷூ அப்படின்னா ஐ வில் ரெக்கமெண்ட் த ஷூ. இட்ஸ் a decent ஷூ. 3500க்கு இட்ஸ் a decent gym and walking and running shoe. அதனால் I have included that here. And another Under Armour வந்து Infinite Pro. இதோட இது வந்து இன்ஃபினைட்னா இன்ஃபினைட் ப்ரோன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மச் பெட்டர் ஷூ. 14000 அது இப்போது 9000 HDFC ஆஃபர்லாம் இருந்தால் யூ கேன் ஈவன் கெட் இட் அண்டர் 8000. ஸோ இந்த ஷூஸ்லாம் 8000 கிடைக்கிற பட்சத்தில் 1000 கிலோமீட்டர்ன்றது எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் அகைன் BTTPU பயங்கர ஸ்டாக், பயங்கர டென்சர். அதாவது ஸ்டாக் வெயிட்லாம் மேசிவ் ஸ்டாக் வெயிட் 40. அதெல்லாம் தேயாதுங்க. நான் வச்சுருக்கேன் ஒரிஜினல் BTTPUவோட ஷூஸ் ஐ ஹேவ் ஃப்ரம் அல்ட்ரா பூஸ்ட் 5, 5X, டைம் 21 பின்னாடி தான் இருக்குது. 1000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இன்னும் 1000 கிலோமீட்டர் ஓடலாம், அப்பயும் தாங்கும். 30 கிலோமீட்டர் ஓடும்போதெல்லாம் நின்று பேசுவோம். அப்படியே நீங்கள் ஸ்ப்ரிங்கியாக இருந்துக்கிட்டே இருக்கும். 30 கிலோமீட்டர் ஓடும்போதுமே உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கி. ஸோ அதே ஃபோன் தான் இங்கே. அதனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவாக நான் பார்த்தது என்னென்னா, அண்டர் ஆர்மர் இன்ஃபினிட் ப்ரோவில் அப்பர் மட்டும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து லைக் திக்னா டூரபிலிட்டிலாம் எக்ஸ்ட்ராடினரி டூரபிலிட்டியாக இருக்கும் இந்த ஷூஸ்லாம் இன்ஃபினிட் ப்ரோ. பட் அந்த அப்பர் ரொம்ப திக் கிளாத் அப்பர் கொடுத்துருந்ததுனால
I said that don't go for retail price, but if you are getting it for 50 to 60% of the retail price na அதோட குவாலிட்டி அண்ட் அதோட டியூரபிலிட்டி அது கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து இட்ஸ் more than what we are paying. அதனால I have added this. Here we go. We have two shoes from Adidas, not two shoes. இந்த ரெண்டு ஷூ சிமிலரான ஃபோன் இப்போ தான் பேசிட்டு இருந்தேன். Ultra Boost 5X and Pure Boost. Pure Boost 5 நம்ம சேனலில் நான் எவ்வளோ தடவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேனே தெரில. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை, அதாவது 8000 ரூபாய்க்குள்ளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனர்ஜெட்டிக் ஷூ அப்படின்னா அது வந்து Adidas Pure Boost 5 தான். அது கொடுக்குற அந்த எனர்ஜி இருக்குது தெரியுங்களா, நீங்கள் ஓடும்போது அந்த உங்களை ஃபார்வர்டில் புஷ் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஷூ நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஏன்னா அதுவும் BTTPU தான். இதில் அந்த ஷூவோட 80% ஆஃப் த எனர்ஜி ரிட்டர்ன் கிடைக்கும், அதில் 100% அதில். ஆனால் அந்த ஷூ ஒன்லி ஃபார் ஹாஃப் மேரத்தான். 18 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நான் அதில் 25 கிலோமீட்டர் ட்ரை பண்ணியிருக்கேன், ரிவ்யூலாம் போட்டிருக்கேன். ஓடி முடிச்சோன்னே அதில் 18 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு அந்த எனர்ஜி ரிட்டர்ன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் அவுட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அதோட ஸ்டாக் ஹைட் மட்டும் தான். பட் ஆனால் 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஹாஃப் மேரத்தானுக்கு 5000 ரூபாய்க்குள்ளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனர்ஜெட்டிக் ஷூ தட் ஐ ஹவ் எவர் ட்ரைட் இஸ் பியூர் பூஸ்ட் 5. ரொம்ப அண்டர் ரேட்டட். அது யாருக்கும் தெரியுதா தெரியலையான்னு தெரில. நானும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக கத்திக்கிட்டு இருக்கேன், டே பியூர் பூஸ்ட் 5டா. என்னோடய ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், பிரதர் தம்பி மச்சான் சொல்லு மச்சான் ஒரு ஷூனா மச்சான் பியூர் பூஸ்ட் 5 போய்க்கோ அப்படின்னு சொன்னேன். வாங்கினோடனே அவர் ஹாஃப் மேரத்தான் போனார், இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. சூப்பரான ஒரு ஷூ. அதில் இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்னக் ஃபிட்டாக இருக்கும், இந்த இடத்துல கட்டு இருக்கும், அதனால் அந்த மீடியல் பார்ட்டில் ஸ்னக் ஃபிட்டாக இருக்கும். அண்ட் இங்கே அதனால் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்னக் ஃபிட் பிடிக்காதனா என்ன கேட்டிங்கன்னா, நேரோ ஃபுட்டாக இருந்தால் மட்டும் யூஷுவல் சைஸ் போங்க. அப்படி இல்லையா தயவு செய்து ஒரு ஹாஃப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் எனக்கு வந்து ஐ வெண்ட் ஹாஃப் சைஸ் ஹையர் அதில். ஸோ அதனால் எனக்கு அதில் வந்து பெரிய லெவலில் எனக்கு பிரச்சனை தரலை. ஸோ நீங்களும் பியூர் பூஸ்டில் வந்து உங்களுக்கு ஹாஃப் சைஸ் அதிகமாக போய்க்கோங்க. இட் இஸ் கம்மிங் அண்டர் 5500 அந்த ரேஞ்சில் வருது. உங்களுக்கு 7000 கார்டு ஆஃபர்லாம் இருந்தால் 5500க்கே வருது. 6600 அண்ட் அதில் கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா 6000க்கு வருது. எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. பர்சனலி இஃப் யூ ஆஸ்க் மீ, எனக்கு சைஸை பற்றி எதுவும் தெரியல. நான் என்னோடய ப்ரொஃபைல் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எனக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வில் கோ ஒன் சைஸ் ஹையர். இல்லை எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தாலே போதும், இது ரப்பிங் சென்சேஷன் வராது, நல்லா சாஃப்டான மெட்டீரியல், செமையான ஒரு மெட்டீரியல், ரப்பிங் சென்சேஷன் வராது. பட் அதே யூஷுவல் சைஸ் கூட நீங்கள் போய்க்கலாம். இல்லைனா ஒரு ஒன் சைஸ், நான் 8 இல்லை 9 போவேன், அந்த மாதிரியான ஒரு. செகண்டு இதோட பிரதர், இதோட பிக் பிரதர். இவன் 21 கிலோமீட்டரா, 40 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் நின்று பேசணும் BTTPUனா அதுதான் நம்மளோட அல்ட்ரா பூஸ்ட் 5Xங்க. இந்த ஷூ நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் இங்கே பேசுகிற எல்லா ஷூஸ்லேயும் நான் ஹாஃப் மேரத்தான் ஓடி டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா ஷூவையும் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கே நான் வந்து எல்லா ரீசேல் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் தான். அதில் எனக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருந்தது. இந்த ஷூ தான் விற்கும்போது அல்ட்ரா பூஸ்ட் 5X ரெட் கலரு. அதில் ஓடி ஹாஃப் மேரத்தான் ஓடி நான் பேசியிருப்பேன். அது என்னன்னே தெரில, அது ஓடின மாதிரியே எனக்கு இல்லை. ஹாஃப் மேரத்தான் அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ ரெஸ்பான்சிவ்னஸ், சூப்பரான ஒரு ஷூ. இந்த ஷூ 2-3 கலர்வேஸில் தான் இருக்குது அண்ட் வெரி ஃபியூ லிமிடெட் குவாலிட்டி தான் அவைலபிளாக இருக்குது. 10000 ரூபாய். 10000 ரூபாய்க்கு 1000 கிலோமீட்டர் வரும். ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், அல்ட்ரா மேரத்தான், நிட்டட் அப்பர் கொடுத்துருப்பாங்க. சூப்பரான ஒரு அப்பர். நம்ம சேனல் அடிக்கடி நான் காட்டியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பர்னு சொல்லியிருப்பேன். செமையான ஒரு ஷூ. ஹீல் ஸ்லிப்பேஜ் இருக்கும், எனக்கு இல்லை. ஹீல் ஸ்லிப்பேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் அந்த பிரச்சனை இருக்கும். மற்றபடி 10000 ரூபாய்க்கெலாம் நின்று பேசுவோம். சூப்பரான ஒரு ஷூ ஃப்ரம் Adidas இஸ் அல்ட்ரா பூஸ்ட். இது எல்லாமே நியூட்ரல் அண்ட் ஹையாக இருக்கான ஷூ. இதில் இப்போ இது வரைக்கும் சொல்லி எல்லா ஷூஸுமே. இந்த ஷூ நீங்கள் லெஸ் தென் 75 kg இருந்தால் கோ ஃபார் பியூர் பூஸ்ட். இஃப் யூ ஆர் ஹையர் தென் மோர் தென் 75 kg ஃப்ரம் டில் 120 kg, பியூர் பூஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் வாக்கிங், லாங் டே ஸ்டாண்டிங், ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், அல்ட்ரா ரன் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஷூ. And then another one shoe from Adidas is a Duramo RC2. அதை நான் வாங்கிட்டேன், இங்கே தான் இருக்குது. அதை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. வேர் இஸ் இட் ஸோ ஹியர் இட் இஸ் RC2. இதை நிறைய பேர் என்கிட்ட வந்து ரிவ்யூ பண்ணி கேட்டதுனால ஆர்டர் போட்டுட்டேன். இது இப்போ வந்து 2700க்கு அவைலபிளில் இருக்குது. எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. என்னோடய யூஷுவல் சைஸில்
போடுறேன். எனக்கு ஏன் அப்படின்னா இது ஐ ஃபீல் இது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ராக் ஷூ. 400, 800, 1600 ட்ராக் ஸ்பீட் செஷனுக்கான ஒரு ஷூ 5K வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 10K கூட ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். அதனால் ஷூ ரொம்ப ரொம்ப சின்ன ஷூ, அதாவது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான ஷூஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேணாம். நான் இதுலேருந்து எப்பயும் போல் எனக்கு ஸ்பேஸாக வேணுன்றனால கொஞ்சம் ஹை சைஸ் போயிருக்கேன். இது UK8, UK9 ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த நான் ட்ரை பண்ணேன். லைட் மோஷன் ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷூவோட டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறத ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இஃப் யூ ஆர் இன் டு தட் ப்ரொஃபைல் ஃபார் ஸ்பீட் செஷன், கோ ஃபார் RC2. ஃபார்எவர் ரன் நைட்ரோ ஃபஸ்ட் வெர்ஷன் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரம் பூமா. ஃபார்எவர் ரன் நைட்ரோ ஃபஸ்ட் வெர்ஷன், அது 2-3 சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. 5000 ரூபாய். அது வந்து 15000 ரூபாய் ஷூ. அது வந்து 2 சைஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அது லாஸ்ட் சைஸ் UK7, அதனால் 5000 ரூபாய். UK7 யாராக இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க, ஆனால் அது பெஸ்ட்டு பை. அண்ட் தென் அண்டர் ஆர்மர்லேயே வந்து வேர் இஸ் இட், இது ரோக் 5 4000 ரூபாய்க்கு கிடச்சிதா, 3500 ரூபாய்க்கு. ரோக் 6 ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ரோக் 5, ரோக் 6 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 10000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போது 35% ஆஃபரில் 6500. ஸோ இதோட அடுத்த வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரோக் 6 6500 நான் ஆர்டர் போட்டுட்டேன். பார்த்தவொடனே ஆர்டர் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 6500 ரூபாய்க்கு அது எப்படி இருக்குது அப்படின்றதுனால இதை விட இன்னும் கொஞ்சம் மேசிவ் குஷனிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு இந்த வெயிட்லேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஐட் கொடுத்தா 6500 ரூபா ஒர்த்தரா சாமின்றதுனால நான் அதை வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்குள்ளேயா இருந்தால் இந்த ஷூ, இல்லை என்கிட்ட இதுக்கு அடுத்த வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் மச் பெட்டர் குஷனிங்கோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஃபோம், அட்வான்ஸ்டான மாடர்ன் டிசைன் தான் வேணும் அப்படின்னா 6500 ரூபாய்க்கு தே ஹேவ் திஸ் ரோக் 6 அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். அண்ட் தென் டர்புலன்ஸ், அண்டர் ஆர்மர்லேயே டர்புலன்ஸ் 2 அதை நான் ரிவ்யூ பண்ணலை பிகாஸ் அது லோ ஸ்டாக் மாதிரி இருந்துச்சு. இப்போ டர்புலன்ஸ் 3 லான்ச் ஆயிடுச்சு. 11000 ரூபாய், அதுவும் 35%க்கு 7000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அது என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் அண்டர் ஆர்மரில் ரோக், இன்ஃபினிட் அண்ட் சானிக், அண்ட் தென் தே ஹாவ் வாட் இஸ் திஸ் இன்ஃபினிட் ப்ரோ. இது இந்த ஷூஸில் எனக்கு தெரிஞ்சு டர்புலன்ஸ் 3 வந்து இட் இஸ் கோயிங் ஆன் ஃபார் 7000, பட் HDFC கார்டில் 6500 கிடைக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் மேசிவ் ஸ்டாக் ஐட்டோட நல்ல ஒரு பிகினர்ஸுக்கான நல்ல சானிக்கே இன்னும் கொஞ்சம் பிகினர்ஸுக்கு அவங்க பில்ட் பண்ணால் அப்படி இருக்கும். சானிக் வந்து நான் சொன்னேன் அதனால ஃபாஸ்ட் ரன்னிங்கான ஒரு ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து பிகினருக்கு அவங்க பில்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிகினர்னால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்லாம் க்ரியேட் பண்ணி அதை பிளாட்ஃபார்மை ஒய்டர் ஆகி இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோமர் ஆக்கி ரெஸ்பான்சிவ்னஸை க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷூ தான் நான் பார்க்குறேன். அதனால் அதையும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தோன்னே ஓகே 6500 ரூபாய்க்கே கிடைக்கிறனால டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷூஸ்லாம் தான் மிந்த்ரா பர்த்டே சேலில் செமையாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து நான் இதில் என்ன கேட்டிங்கன்னா நான் இதில் எனக்கு நான் இப்போ இதில் நான் கிட்டத்தட்ட 9 out of 10 ஷூ நான் வச்சுருக்கேன், வாங்கிட்டேன் ஆல்ரெடி. இப்போது நான் இதெல்லாம் வாங்கலைன்னா இதில் இருக்கிற எல்லா ஷூயும் நான் வாங்கிடுவேன். பிகாஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு 20-25 ஷூவை லாஸ்ட் 2 வீக்ஸாக விற்றுட்டோம். வாங்கி அதை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு விற்றுட்டோம். விற்றா தான் அடுத்த செட் என்னால் வாங்க முடியும், இல்லைன்னா காசு இருக்காது, அதனால் விற்றுட்டேன். ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வாங்குவேன். அண்ட் ஃபியூ மோர் ஆப்ஷன்ஸ் தட் ஐ ஹவ் சீன் இன் ஃப்ளிப்கார்ட். இதுவும் நான் இதில் இருக்கிற எல்லா ஷூயும் நான் வாங்குவேன். இஃப் ஐ டோன்ட் ஹேவ் தீஸ் ஷூஸ் ஐ வில் ஜஸ்ட் கோ பிளைண்ட்லி அண்ட் பை தீஸ் ஷூஸ். நியூ பேலன்ஸோட 880 V14, இதுதான் 880 V15 நான் சொல்லியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் ஃபோமராக ஆக்குனாங்க. இது வந்து 1080 V14 இருக்கா, நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ரொம்ப சாஃப்டான ஒரு ஷூ, ப்ரீமியமான ஒரு ஷூ, 19000 ஷூ. அந்த ஷூவை பட்ஜெட்டில் அவங்க எல்லா இயரும் லான்ச் பண்ணுவாங்க. அதான் 13000 ரூபாய் அந்த ஷூ. அதுதான் 880 V14. அந்த ஷூ எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. 6000 ரூபாய்க்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. 6000 ரூபாய்க்குள்ளே நியூ பேலன்ஸ் ஷூ, சாஃப்டான ஒரு ஷூ 1080 மாதிரி ஒன்று வேணும்னா கண்ணை மூடிட்டு போங்க. இதெல்லாம் என்னோட பிளைண்ட் ரெக்கமெண்டேஷன். ஹை ஆர்க், நியூட்ரல் ஆர்க், நாட் ஃபார் த ஓவர் புனேஷன். A6ல் ட்ரபுக்கோ மேக்ஸ் 5, இது இப்போ தான் லான்ச் ஆச்சு. 16000 ரூபாய் ட்ரையல் ஷூ. நிறைய பேர் ட்ரையல் ஷூ சொல்லுங்கன்னு கேட்குறீங்களே. A6ஓட ட்ரபுக்கோ மேக்ஸ் 5 இப்போ தான் லான்ச் ஆச்சு. உடனே எனக்கு தெரியல 70% டிஸ்கவுண்ட்டு 6700 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. 16000 ரூபாய் ஷூ.
6700 அவைலபிளாக இருக்குது. ட்ரையல் ஷூ எஃப்எஃப் பிளாஸ் ப்ளஸ்ஸை கொடுத்துருக்காங்க. மேசிவ் ஸ்டாக் 40 to 45 மில்லிமீட்டர் ஸ்டாக் ஹைட் இருக்கும் போல் சூப்பர்பான ஒரு ஷூ, ட்ரையல் ஷூ, நாட் ஃபார் ரன்னிங். இப்போ நீங்கள் கேட்கலாம் இதை ஏன் அவங்க இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு. வெரி சிம்பிள் தான். ரன்னிங் ஷூக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குல்ல. ஒவ்வொரு கலர்வே ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு ப்ரீவியஸ் ஆன கலர்வேவை அவங்க அடுத்த கட்ட டிஸ்கவுண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லை அதே மாதிரி பல்காக சேல் வாங்கி அதை டிஸ்கவுண்ட்ஸில் கொடுப்பாங்க. இயர்லி 2 times அவங்க சேல் பண்ணுவாங்க. இயர் இன் சேல் அண்ட் தென் 2 time டிஃப்ரெண்ட் சீசன் சேல் போடுவாங்க. அதில் 3 வாங்கினா 30% டிஸ்கவுண்ட், 4 வாங்கினா 40% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் கொடுப்பாங்க. இப்போ இதை வந்து செல்லர்ஸ் வந்து பல்காக வாங்கினா அவங்களுக்கு எல்லா ஷூவுமே கிட்டத்தட்ட 60 to 70% டிஸ்கவுண்ட்ஸில் தான் கிடைக்கும் அந்த ஆஃபர் படி. இப்போ இந்த ஷூனா இந்த ட்ரையல் ஷூ இந்தியாவில் அந்த லெவல்லாம் சேலே ஆகிறதில்ல. அதனால் நான் டே 1 அதோட ரொம்ப பயங்கர ப்ரொமோஷனை பார்த்துறேன். அதனால தான் இந்த ஷூஸ்லாம் இவ்வளோ ப்ரொமோஷன். 6700 ட்ரையல் ஷூ, பெஸ்ட் ஷூ ஃப்ரம் A6 Trabuco Max 5. அண்ட் தென் அனதர் ஒன் ஷூ, இதுதான் ப்ராப்பரான ஸ்டெபிலிட்டி ஷூ ஃப்ரம் நைக்கிலேருந்து செம்ம ஸ்டெபிலிட்டியான ஒரு ஷூ, ஸ்ட்ரக்சர் 26. இப்போ தான் அவங்க எப்படி நைக்கியோட லைனப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு லான்ச் பண்ண ஒரு ப்ராப்பரான ஓவர் ப்ரொனேஷன் ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு ஷூனா அது நைக்கி ஸ்ட்ரக்சர் 26. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வித் ஆல் தி ஆஃபர்ஸ். அண்ட் இதோட சூப்பர்பான ஒரு கலர்வே. இது பயங்கர ஓவர் ப்ரொனேஷன். எனக்கு ரொம்ப வந்து நைக்கியோட அந்த குவாலிட்டிலாம் வந்து அன்மேட்சபிளாக இருக்கும். எனக்கு இவங்களோட ஸ்ட்ரக்சர் 25 இது கொஞ்சம் எனக்கு நல்லாவே ஸ்டேபிளாக இருந்துச்சு. நல்லாவே எனக்கு அந்த ஸ்டெபிலிட்டி ஃபீச்சர் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது நான் ட்ரை பண்ணும்போது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். 2024-2025 டாப் 3 பெஸ்ட் ரன்னிங் ஷூ அக்கார்டிங் டு ஸ்டாவா அப்படின்னா அது பெகசஸ் இருந்துச்சு. அந்த ஷூ இப்போது 6000 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஷூ நிறைய எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரொமோஷனுக்குலாம் வந்து நைக்கி பெக் 42 ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் நிறைய ஆஃபர்ஸை பெக் 41 நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், ஒரு ஷூ 1000 கிலோமீட்டருக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் ஃபோமராக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்காது, 4 foot கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கிரவுண்டை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த ப்ரொஃபைலுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ. ஒர்க் கோர்ஸ் வெரி சிம்பிள். ஒரு ஷூ ஃபார் ஆல் ஆஃப் மேரத்தான் ட்ரைனிங். ஃபாஸ்ட்டாகவும் ஓடலாம், ஸ்லோவாகவும் ஓடலாம். இப்போது நிறைய ஷூஸில் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, ஏன்னா ஃபோம் சாஃப்டாக இருக்கலாம், ஹை ஸ்டாக்காக இருக்கும், ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்காது. அதனால தான் நான் சில ஷூஸை சொல்லுவேன் ஃபாஸ்ட்டாக ஓடலாம், ஸ்லோவாக ஓடலாம். இப்போ இதில் ஏன் ஃபாஸ்ட்டாக ஓடலாம்னா ஃபோம் வந்து ரியாக்டெக்ஸ் அண்ட் கொஞ்சம் லோ ஸ்டாக், நல்லா கொஞ்சம் ஃபோமராக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஓடுறது இதுதான் தேவை. ஸ்லோவாக ஓடுறதுக்கும் ஸ்டெபிலிட்டி தேவை, அதுவும் இருக்கும். அதனால தான் பெஸ்ட்டு ஷூ ஒர்க் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை எனி மீன் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா அது A6 Nimbus 27 தான். 6400 வித் ஆல் த ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ரொம்ப நாளாக ஒரு மாதமாகவே 7000 கம்மியாக அவைலபிளாக இருக்குது. இப்போ அகைன் வந்து 6500 7000 இல்லை 10000 நீங்கள் இந்த ஷூலாம் வாங்கினீங்க, Nimbus 27 வாங்கினீங்கன்னா அது ஒர்த்து 1000 கிலோமீட்டர் வரும். பிகினர் ஃப்ரெண்ட்லி, மேக்ஸ் குஷன், ஃபுல் மேரத்தானுக்கான ஒரு ஷூ, லாங் டே ஸ்டாண்டிங். நீங்கள் 20 கிலோமீட்டர் வாக் பண்ணுவீங்க, 5 கிலோமீட்டர் வாக் பண்ணுவீங்க, எந்த இதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ அண்டர் 10,000. இது 7000 8000 கிடைக்குது. அதனால் அதுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு போங்க. 70 கிலோவுக்கு கம்மியாக இருக்குன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஷூ 300 கிராம் ஹெவியராக இருக்குது பிரதர், நிறையா பேர் சொல்கிறீங்க. இது ஹெவியான ஷூ, மேக்ஸ் குஷன் ஷூ. ஸோ 75க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தமாக ஃபீல் ஆகுது. 80 கிலோவுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டான ஒரு ஷூ. 80 கிலோவுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியராக ஃபீல் ஆகும். உங்களுக்கு லைட் வெயிட் வேணும்னா கோ ஃபார் Cumulus 27, அமேசிங்கான ஒரு பை, ஆர் Dynablast 5. அனதர் ஸ்டெபிலிட்டி ஷூ, ஓவர் ப்ரொனேஷன் ஷூ என்னன்னு என்ன கேட்டிங்களா, Jedi 3 A6. இது ஆக்சுவலி Kino 30 தான் அவங்க வந்து ரீநேம் பண்ணி Jedi 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூ 5600 வித் ஆல் த கார்ட் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது இன் ஃப்ளிப்கார்ட். 7000 8000 நான் பார்த்தேன், இப்போ 6000 வந்துருச்சு. சூப்பர்பான ஒரு ஷூ, எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. திஸ் இஸ் த லிட்ரலியே Kino 30 ஷூ தான். 31க்குலாம் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட 80% ஆஃப் த 31 தான் நீங்கள் 30ல் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறது ஓவர் ப்ரொனேஷன், ஸ்டெபிலிட்டி ஷூ, பிளான்தர் ஃபேஷியாட்டிஸ் அண்ட் வேறு ஃபுட்டில் ப்ராப்ளம் பெயினாக இருக்குது அப்படின்ற லாங் டே ஸ்டாண்டிங், வாக்கிங், ஃபுல் மேரத்தான் எல்லாத்துக்குமான ஒரு பெஸ்ட்டு ஷூ அப்படின்னா Kino தான் சொல்லுவோம். இது Kinoவோட ரீநேம் பண்ணி Jedi 3 விற்கிறாங்க, அதையும் நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஃபைனலாக ஃப்ளிப்கார்ட்லேயும் நியூ பேலன்ஸோட 860 V14 அவைலபிளாக இருக்குது. 6000 அங்கே 6700, இங்கே கார்டு ஆஃபரில் 6000 அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஷூ தட் ஐ ஹேவ் எவர் ட்ரைட். வெரி சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து வேறு பேச்சே இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் ஓவர் ப்ரொனேஷன். சிம்பிள்,
plantar fasciitis, simple, straightforward according to me, for severe pronation people. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்கவுண்ட்ஸில் போயிட்டுருக்கு. இதில் நான் சொன்ன எல்லா ஷூஸுமே நான் வாங்குவேன். எனக்கு இந்த ஷூஸில் நான் ஆல்ரெடி என்கிட்ட இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இதில் இருக்கிற எல்லா ஷூஸையும் நான் வாங்குவேன். ஏன்னா எல்லா ஷூவுமே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு டைம் வேல்யூ இல்லை, கிட்டத்தட்ட 3-4 டைம் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கான வேல்யூ தான். அண்ட் இந்த ஷூவோட குவாலிட்டி எல்லாம் அந்த மாதிரி. அதனால தான் ஐ ஹவ் பிக்ட் தீஸ் ஷூஸ் ஃப்ரம் த சேல். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நான் அந்த வீடியோவிலே ஐ ட்ரை டு ஆட் ஆல் த ப்ராடக்ட்ஸ், அது மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்ளிப்கார்ட், மந்த்ராவில் அவைலபிளாக இருக்குது. தயவுசெய்து போய் வாங்க. என்னோடய கோல் வந்து நல்ல ஷூஸை எப்படியாவது நான் கிட்டத்தட்ட இந்த ஷூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஷூஸை நான் பை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த ஷூஸை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இப்போ எனக்கு யாராவது இதை முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா 100 ஷூக்கு வாங்குறதுக்கு பதிலாக இப்போ நான் சொன்ன ஷூஸ், இந்த ஷூஸை மட்டுமே நான் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருப்பேன். டெஸ்ட் பண்ணேன்னா எல்லா ஷூஸையும் நான் வந்து பயங்கரமாக புகழ்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். புகழ்ந்துட்டேன். ஆல்ரெடி இந்த ஷூஸை நான் ரிவ்யூ பண்ணிட்டேன், இதில் இருக்கிற எல்லா ஷூஸுமே. ஸோ யா, தட்ஸ் மை கோல். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா பேர் கேட்குறீங்க. கிட்டத்தட்ட பர்சனலாக ஒரு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஒரு 20,000 பேர் நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். கால், வாய்ஸ் நோட் அண்ட் ஏதோ பண்ணியிருப்பேன். அதில் 90% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பெஸ்ட்டு ஷூஸ் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிற ஷூஸ்லாம் தான் பெஸ்ட்டு ஷூஸ். அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்லியிருக்கேன். தயவு செய்து அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இது உங்களுக்கு எப்படி செட் ஆகிருக்கு, எப்படி நல்லா இருக்கா இல்லையான்றதை கேட்குறதுக்கு. Yo, that's it from me. Thank you so much for watching this video. Love you all. Happy running. Be safe. Peace.